கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவ புதல்வன் விஜய பிரபாகரன் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். அந்த தொகுதியில் போட்டியிடும்போது பார்த்தீங்கன்னா நேற்றைய தினமே அங்கே ஒரு வீடுலாம் வாங்கி அங்கே தங்கிட்டார். பொதுவாக நம்ம நாட்டோட முதலமைச்சர் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் விஜய பிரபாகரன் அவரை சந்தித்து இந்த மாதிரி இந்த தொகுதியில் இந்தந்த ஏரியாவில் எப்படிப்பா அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைகள் நிறைய நடத்திருந்தாங்க. ஒரு சந்தோஷமான சில விஷயந்தான். ஒரு இடங்கள் செல்லும் போது பார்த்தீங்கன்னா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாடு முழுவதாக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக அவரை பொறுத்த வரைக்கும் விஜய பிரபாகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் விருதுநகர் தொகுதியில் மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் நீ வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அவருக்கு வாழ்த்து கூறினார். பொதுவாக சில இடங்களில் நடைபெறும் சில விழாக்களும் சரி, சில இடங்களையும் கலந்துக்கிறாங்க. இப்போ தீவிரமாக களத்தில் இறங்கி அடிக்கிற வெயில், எவ்வளோ பெரிய வெயிலாக இருந்தாலும் சரி, காலையில் அதிகாலையில் இருந்தாலும் சரி, அந்த சமயத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். விஜய பிரபாகரனோட அங்கே உள்ள தொகுதியில் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் சந்தித்து இந்த இடத்துல இதை பார்த்து சில விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், திமுகவில் இருக்க பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே அழைப்பு கொடுத்து அங்கே யார் யாரை பார்க்கணும்னு சொல்லி சில உதாரணங்களையும் சில விஷயங்களையும் பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்குது. பொதுவாக விஜய பிரபாகரன் அவரை பொறுத்த வரைக்கும் விருதுநகர் தொகுதியில் மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அங்கே வெற்றி பெறப் போகிறார். பொதுவாக தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த இடங்களில் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ சகல விஷயங்களை செய்து கொடுக்குமாறு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதனால் விஜய பிரபாகரன் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதுகாப்பாக அங்கே இருக்க கட்சி நிர்வாகிகளாக இருக்கட்டும், மாவட்டமாக இருக்கட்டும், வட்டமாக இருக்கட்டும், எல்லாருமே கவுன்சிலில் இருந்து எல்லாருமே விஜய பிரபாகரன் அவர்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. தொகுதியில் என்ன வேணுமோ சகல விஷயங்களையும் செய்து கொடுக்கும் அளவுக்கு ஒரு சிறப்பான விஷயங்களை செய்ய போகிறாங்க. பொதுவாக மு.க.ஸ்டாலின் ஐயாவை பொறுத்த வரைக்குமே தமிழ்நாட்டில் பல ஊர்களில், கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் போன்ற பல இடங்களில், மதுரை, எல்லா இடங்களுமே தன்னோட சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். விருதுநகரில் தன்னோட பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக விருதுநகரில் அங்கே இருக்க இடங்களில் விஜய பிரபாகரனுக்கு எந்தெந்த ஏரியாவில், எந்தெந்த தொகுதியில், எந்தெந்த ஊர்களில் எங்கெங்கே பிரச்சாரங்கள் பண்ண வேண்டும் என்று அவருக்கு கரெக்டான சில விஷயங்களை கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு இடமும் செல்லும்போது பார்த்திங்கன்னா அங்கே உள்ள வேட்பாளர்களை சந்தித்து அவங்களுக்கு என்ன வேணுமோ சகல விஷயங்களையும் செய்து கொடுக்கிறார் நமது நாட்டோட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். கேப்டன் விஜயகாந்த் இவருக்கும் எப்படி ஒரு நட்பு வட்டாரங்கள் இருந்ததோ அதே போலவே இன்று இவரோட நட்பு வட்டாரத்திலையும் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது. சில விஷயங்கள்லாம் கருதல் நம்ம நினைக்கும் போது பார்த்திங்கன்னா எப்படி கேப்டன் அவ்வழியில் இருந்தாரோ அதே வழியில் இன்றைக்கி பின்பற்றி சிறப்பான சில விஷயங்களை பண்ணும்போது பார்த்திங்கன்னா மிக அருமையாக இருக்கிறது. பொதுவாக நம்ம நாட்டோட முதலமைச்சராக இருக்கும் 2026 ஸ்டாலின் அவர் தான் ஆட்சியை பிடிக்கப் போகிறார் என்பது தான் நம்மளோட கருத்துக்கள் இருக்கிறது. நம்மளோட கருத்து கணிப்பு பற்றி சில விஷயங்கள் உதாரணங்கள் இருந்திருந்தாலும், பல பாகுபாடுகள் இருந்தாலும், வேற்றுப்பாடுகள் இருந்தாலும், குறிப்பாக சில இடங்களில் சில விஷயங்களை எப்படி என்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதை தான் நம்ம செய்து கொண்டிருக்க வேண்டும். பொதுவாக நம்மளோட கருத்து கணிப்புப்படி சில விஷயங்கள் மாற்றங்கள் இருந்திருந்தாலும் அந்த மாற்றங்களை சில விஷயமாக கருதி தன்னோட விஷயத்துக்கு கொடுக்குறாரு முதலமைச்சர் ஐயா. சில விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு. அதனை தொடர்ந்து விஜய பிரபாகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கே பாதுகாவலராக கேப்டனோட தொண்டர் படைகள் அவங்கள என்னென்ன வேணுமோ சகல விஷயங்களையும் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குற, மக்களுக்கு என்ன வேணுமோ செய்தி தரேன்னு சொல்லி விஜய பிரபாகரனும் வாக்கு சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பொதுவாக வாக்கு சேகரிக்க பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் செய்து தாரங்கிறத விட செஞ்சு கொடுத்துருதுன்னு சொல்லி வாக்குறுதியை நிறைவேற்றுறது தான் மிகப்பெரிய ஒரு கருத்தாக இருக்கும். அதுபோல் விஜய பிரபாகரன் அவர்களும் தன்னோட கருத்து கணிப்புப்படி நேற்றைய தினத்தில் எல்லாரையும் சந்தித்து சில விஷயங்களை இது பண்ணியிருக்காரு. வாக்கு எண்ணிக்கைகள் அதிகமாகும் போது பார்த்திங்கன்னா அந்த தொகுதியில் எம்எல்ஏ இருந்து பல விஷயங்களை கன்ஃபார்மாக டெஃபினெட்லாக விஜய பிரபாகரன் அவர்கள் ஒரு சீட்டு கன்ஃபார்மாக அங்கே வெற்றி பெறுகிறார்கள் என்பது தான் நம்மளோட கருத்துக்கள் இருக்கிறது. பொதுவாக நம்மளோட இடைப்பணிகள் எவ்வளோ இருந்திருந்தாலும், சில கருத்து வேறுபாடுகள் மாறாக இருந்திருந்தாலும், குறிப்பாக ஆட்சியின் வட்டங்கள் என்பது நிறைய வித்தியாசங்கள் மாறுபடலாம். ஆனால் ரசிகர்களும் சரி, தொண்டர்களும் சரி தன்னோட வாக்கு எண்ணிக்கைகளை கரெக்டாக பின்பற்றி நமது விஜய பிரபாகரனுக்கே பொன்னான வாக்குகளை அளிப்பார் என்று நம்மளோட கருத்து இருக்குது. நம்ம முதலமைச்சர் அவர்கள் விஜய பிரபாகரனை சந்தித்து சில பேச்சுவார்த்தைகள் நேற்றைய தினம் நடைபெற்றது என்பதுதான் இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்.